இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offer ல plot வாங்குங்க 5 lakhs profit. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமால நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க. ஆனா சிரிக்கிறதோடு மட்டும் நிற்காம மக்களை சிந்திக்க வச்ச நடிகர்கள் அப்படின்னா அதுல கொஞ்சம் பேர் தான். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விவேக் அவர்கள். விவேக் அவர்கள் ஒரு வசனத்துல சிரிப்பையும் அதுக்கு அடுத்த வசனத்திலே ஒரு சமூக உணர்வையும் சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான கலைஞர். அவரோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நவம்பர் 19, 1961 தமிழ்நாட்டில் சங்கரன் கோவில் அப்படின்ற ஒரு இடத்துல விவேகானந்தன் என்ற பெயர்ல பிறந்தவர் தான் நடிகர் விவேக் அவர்கள். சின்ன வயசுலேருந்தே புக்ஸ் படிக்கிறது, மேடையில் நகைச்சுவை பண்றது, பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிறது, இந்த மாதிரியான ஆர்வம் அவருக்கு ஜாஸ்தியாகவே இருந்தது. ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸை சிரிக்க வைக்கிறது தான் இவருக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம் கூட. ஆனா வெறும் காமெடியா மட்டும் நிக்காம அது கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தையும் நம்ம சொன்னா மக்களுக்கும் அந்த கருத்து ஈஸியா போய் சேருமே அப்படின்னு அப்பவே அவர் யோசிச்சாரு. அவரோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஸ்ட்ரெயிட்டா சினிமாக்குள்ள வரல. சென்னை தலைமை செயலகத்துல ஒரு அரசு அதிகாரியா வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்பவும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மேடை நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்றது, இந்த மாதிரி அவரோட திறமையை வளர்த்துட்டு வந்தாரு. சென்னை ஹியூமர் கிளப்ல தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தாரு. அந்த ஒரு மேடை தான் இவரோட சினிமா கெரியருக்கான முதல் மேடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சினிமாக்கு நிறைய ஃபேஸ் அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர் அப்படின்னா கே. பாலச்சந்திரன் அவர்கள். இந்த ஹியூமர் கிளப்ல அவர் தொடர்ந்து போயிட்டே இருந்ததுனால அந்த ஹியூமர் கிளப்போட நிறுவனர் கோவிந்தராஜ் மூலியமா பாலச்சந்திர அவரை சந்திக்கிறாங்க விவேக் அவர்கள். ஆரம்ப காலத்துல விவேக் அவர்களுக்கு ஒரு திரைக்கதை எழுத உதவி பண்ணும் ஒரு இளைஞராக தான் சேர்த்துக்கிட்டாரு பாலச்சந்திரன். அந்த டைம்ல ஒரு 16 கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீனை ஒரே நைட்ல எழுதிட்டு வரணும் ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு பாலச்சந்திர அவர்கள். அந்த சீனை அந்த நைட்டே முடிச்சு அடுத்த நாள் விவேக் அவர்கள் கொண்டு கொடுக்கும்போது அந்த ஒரு செகண்ட் தான் பாலச்சந்திர அவர்களுக்கு அவர் மேல இருந்த நம்பிக்கை ஜாஸ்தியாச்சு. இதை தொடர்ந்து மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற படம் 1987 ரிலீஸ் ஆச்சு. அதுலதான் சுஹாசினி அவர்களுக்கு தம்பியா விவேக் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தமிழ் சினிமால அவரோட முதல் அறிமுகம் இந்த படம் தான். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் சினிமாஸ்ல பண்ணியிருக்காங்க. அவரோட ஆரம்ப கட்டமா இருந்தாலும் அவரோட நகைச்சுவை, இயல்பான நடிப்பு, இது எல்லாமே ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. 1990களில் சினிமாஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருந்த டைமில் காமெடிக்கு அப்படின்னு ஒரு புதிய முகம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் காமெடியோடையே அந்த சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் விவேக் அவர்கள் ஒரு புது பாதையை சூஸ் பண்ணாங்க. வெறும் காமெடியாக மட்டும் இல்லாமல், அதாவது வெறும் மக்களை சிரிக்க மட்டும் வைக்காம சிந்திக்க வைக்கக்கூடிய சமூக கருத்துக்களும் அது கூட சேர்ந்து கொடுத்தா நாடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு. அவரோட நகைச்சுவை ஒவ்வொன்றிலும் அறிவியல், அரசியல், கல்வி, மூட நம்பிக்கை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண் கல்வி, மாணவர்களோட படிப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் நகைச்சுவையோடு கூடிய ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு கொடுத்திருந்தாரு. இதனாலதான் அவரோட ஒவ்வொரு காமெடியுமே வெறும் சிரிக்க மட்டும் வைக்காம மக்களை சிந்திக்கவும் வச்சிருக்கு. 1999 உன்னருகே நான் இருந்தால், இந்த ஒரு படம் அவருக்கு ஒரு நல்ல திருப்பு முனையா அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறம் தான் ரன், அந்நியன், சிவாஜி போன்ற நிறைய படங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்துல அந்த சினிமால நடிச்சிருப்பாரு. விஜய், அஜித், விக்ரம், தனுஷ், ரஜினிகாந்த் போன்ற நிறைய முன்னணி நடிகர்கள் கூட இவர் காமெடி ஆக்டரா, சப்போர்ட்டிங் ஆக்டரா நடிச்சிருந்தாலும் இவரோட தனித்துவமான ஒரு திறமையினால அவருக்குன்னு ஒரு இடத்தையே அந்த சினிமால அவர் உருவாக்கி இருப்பாரு. இவர் அவரோட டைமிங் காமெடிக்கு மட்டும் இல்லாம கருத்தான காமெடிக்கும் ஒரு பெயர் போன ஒரு மனிதர். அவரோட காமெடியில மூட நம்பிக்கையை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், அறிவியலை சப்போர்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வைக்கணும், மூட நம்பிக்கை பின்னாடி அவங்க போகக்கூடாது, இந்த மாதிரியான ஒவ்வொரு காமெடியா இருக்கட்டும், இது எல்லாமே மக்களால சிந்திக்கப்பட்ட ஒரு காமெடியா இருந்தது. இவரோட இந்த ஒரு அபாரமான திறமையினாலதான் மக்கள் இவரை சின்ன கலைவாணர் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க.
இது எல்லாத்தையும் தாண்டி விவேக் அவர்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா ஒரு மனிதருடைய அவர் கூட இருந்த ஒரு சந்திப்பு. அந்த மனிதர் வேற யாரும் இல்ல, நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சந்திப்பு வந்துட்டு நிறைய நாள் ஏற்பட்டிருக்கு. அந்த டைம்ல நிறைய விஷயங்களை பத்தி இவங்க பேசவும் செஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் வந்துட்டு நம்ம இயற்கையை காப்பாற்றவே இல்லை, இந்த மாதிரியே வந்துட்டு போயிட்டு இருந்ததுன்னா எதிர்காலத்துல வர வந்துட்டு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும், அதனால மரங்கள் நம்ம நிறைய நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. அந்த ஒரு விஷயத்த அதுக்கு அடுத்து நடந்த நிறைய நிகழ்ச்சிகள், விவேக் அவர்கள் எங்க போனாலும் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், திரைப்பட விழா, இந்த மாதிரி எந்த இடத்துல போனாலும் இந்த ஒரு கருத்தை வந்துட்டு அவர் முன் வச்சாரு. இதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா கிரீன் கலாம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை இவர் ஆரம்பிச்சு மாணவர்கள், இளைஞர்கள், தன்னார்வலர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்னு சேர்த்து ஒரு டீமா உருவாக்கி 1 கோடி மரக்கன்று நம்ம நடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பரப்ப ஆரம்பிச்சாரு. அது இன்ன வரைக்கும் அவர் மறைவுக்கு பின்னரும் இப்ப வரைக்கும் வந்துட்டு வெற்றிகரமா அது நடந்துகிட்டே தான் இருக்கு. விவேக் அவர்களோட சமூக பங்களிப்பையும் கலை பங்களிப்பையும் பாராட்டி 2009ஆம் ஆண்டுல இந்திய அரசோட உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வந்துட்டு இவருக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய மாநில, மாவட்ட விருதுகள், திரைப்பட விருதுகள் இவருக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. விவேக் அவர்களோட வாழ்க்கையில சந்தோஷம், சோகம் அப்படின்றது ரெண்டுமே கலந்திருந்தது. 2021 கொரோனா நடந்துட்டு இருந்த டைம்ல வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு, அதாவது தடுப்பூசி வந்துட்டு எல்லாரும் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்துட்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுல கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து ஏப்ரல் 17, 2021 அன்னைக்கு விவேக் அவர்கள் காலமானாரு. இந்த ஒரு செய்தி வந்துட்டு திரையுலகத்தை தாண்டி ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். விவேக் அவர்களை பத்தி பேசும்போது அவர் நடித்த படங்களை மட்டும் வந்துட்டு எண்ண முடியாதது கிடையாது. அவர் விதைத்த ஒவ்வொரு சிந்தனைகள், அவர் உருவாக்கிய ஒவ்வொரு மாணவர்கள், அவர் நட்ட ஒவ்வொரு மரக்கன்றும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட தான் இருக்கு. இது எல்லாமே அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படின்றதுக்கான அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, நான் இல்லைனாலும் கூட நான் நட்ட மரங்கள் வந்துட்டு ஒரு காலத்துல நிழல் கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கு உண்மையாகும் விதமா இப்ப நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. அவரோட கிரீன் கலாம் அப்படின்ற இயக்கம் இப்ப வரைக்கும் நிறைய இடத்துல அந்த சிந்தனையை தொடர்ந்து மரங்கள் நட்டுக்கிட்டே தான் வராங்க. அவரோட அந்த சிந்தனை வந்துட்டு நம்மளும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சினிமா உலகத்துல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய காமெடி ஆக்டர்ஸையும் நம்ம ரிமெம்பர் பண்ணக்கூடியதா தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா விவேக் அவர்கள் மாதிரியான ஒரு சிலர் மட்டும்தான் வந்துட்டு ஒட்டுமொத்த சமூகத்தோட சிந்தனையே வந்துட்டு மாத்துறவங்களா இருந்திருக்காங்க. அதனால இவர் வந்துட்டு ஒரு காமெடியா மட்டும் பார்க்காம சிரிப்பு மூலம் சமூக கருத்தையும் வந்துட்டு சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியராக தான் வந்துட்டு இந்த சமூகம் பார்க்கிறது. விவேக் அவர்களுக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் சந்தியா தாஸ்.